Hi, hello, brothers and sisters. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே ஐ ஆம் கிவிங் த டிஸ்கிரீஸ்டு நோபல் லேடி ஐ ரெஸ்கியூஸ்டு கிராஸ்கோஸ் இன் நாட்டினஸ் சீசன் 1ல எபிசோட் 2 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கைஸ் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் போடுறோம். டப்பிங் பண்ணுறதுக்கு டைமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா காலேஜ் போயிட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு வரையில எனக்கு அதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது, பண்ண முடியல. இருந்தாலும் உங்களுக்காக எடிட் பண்ணி போடுறேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட், ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு ஷேர் இதை மட்டும் பண்ணுங்க கைஸ். ஓகே, வாழன்னு பேசாமல் எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ சார்லட்டுக்கு நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான், இருந்தாலும் சார்லட்டோட லைஃப்பில் நான் உள்ள வந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஃபர்ஸ்ட் அவள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தான் அவளுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். என்கிட்ட காசு இல்லைனாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவளை நான் ஹாப்பியாக வச்சுருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். சாப்பிட்றதுனால மட்டும் ஹாப்பினஸ் வந்துடாது, இன்னும் நான் ஹாப்பியாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் காட்டி அவளை நான் ஹாப்பியாக வச்சுக்க போகிறேன், ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஓ மை காட், நான் தூங்கிட்டேனா? நான் தூங்கினாலும் என்னோட பிளானை நான் போட்டுட்டேன், இருந்தாலும் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணதே எனக்கு சரியாக தான் படுது. இந்த புக்கு தான் நான் நைட்டு ஃபுல்லாக எல்லாத்த பற்றி அது நான் நாட்டி லிஸ்ட் இது வரைக்கும் என்னோட பிரெயின் செஞ்சதில் ஜீனிஸ் ஆனதுன்னா அந்த புக்கு தான். இதை பார்த்தா சார்லட் ரொம்பவும் சந்தோஷப்படுவா. அப்படியே அந்த புக்கை திறந்து பார்த்தா அந்த புக்கில் என்ன எழுதியிருக்குன்னா, எப்படி மெட்டீரியல் செய்வது, எப்படி சமனிங் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கில் ஹீரோ அவன் எழுதின புக்கு அவனே பார்த்துட்டு இந்த புக்கை பார்த்தா நான் மட்டும் தான் சந்தோஷப்படணும்னு சொல்லிட்டு அந்த புக்கு குப்பத்தொட்டில் போட்டு போகிறான் நம்ம ஹீரோ. ஆலன், இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாக எந்திரிச்சிட்டிங்க? ஆமாம், நேற்று நைட் நான் படிச்சுட்டே தூங்கிட்டேன். ஹீரோ மைண்ட், நான் நேற்று நைட்டு கண்டுபிடிச்சிருந்தேன், யாருக்குமே தெரிய வேணாம்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறான். ஹீரோ, நீ ஏன் நேற்று நைட் நீங்கள் சரியாக தூங்கலையா? மார்னிங் நீங்கள் கொட்டாய் வரதை பார்த்தேன், அதான் அப்படி கேட்டேன். இப்பெல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் வரும், இப்பெல்லாம் முடிச்சிருக்காதீங்கன்னு. அதான் நான் போய் மறுபடியும் போய் தூங்க போகிறேன், எனக்கு தூக்கம் வருது. சரி, நீ போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு, என்னை விட்டுட்டு சாப்பிடு. ஓகே, நான் சாப்பிட்றேன், உங்களை லஞ்சு கெழுப்பலாம். சரி, அதை விடு, உன் கையில் இருக்குது என்ன? இதுக்கு பேர் தான் தொடப்போம், இதை வச்சு நாங்கள் வீட்டை க்ளீன் பண்ணுவோம். ஹீரோ, ஏதோ ஒரு மாதிரியே இருக்கே, நீ தான் வீட்டை க்ளீன் பண்ணிட்டே, எதுக்கு மறுபடியும் க்ளீன் பண்ணுற? பரவாயில்ல, நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன், அதனால நான் இருக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஹீரோ மைண்ட், என்னண்டா அந்த பொண்ணுக்கு ரொம்ப நல்ல எண்ணமா இருக்கு. அவளுடைய கண்ணு, அவளுடைய பளபளக்கிற கண்ணம், அவளுடைய மூச்சு காத்து எல்லாமே சொல்லுது அவள் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கான்னு. சரி, அப்ப அவளை வேலை செய்ய விடலாம் போல. பரவாயில்ல, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, இது மார்னிங் தானே, இது நான் டெய்லி செய்யற ரொட்டீன் தான், எனக்கு பரவாயில்ல, இது பழகிருச்சு. ஓ அப்படியா, சரி ஓகே, நீ அப்படியே இருந்துக்கோ. நீ என்ன எப்பவுமே டியூக்கோட மேன்ஷன்ல இருக்கும்போது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பியா? எவ்வளவு மோசமான விஷயமா இருந்தாலும் உங்க ஃபேமிலி இருக்க எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்க. ஹீரோயின், நான் கண்டிப்பா சொல்றேன், அவங்க கணக்குல என்ன பண்ணுறதுக்கு சர்வன்ட் வச்சிருந்துருப்பாங்க. ஹீரோ, அவளை இன்னும் சுத்தமா வச்சிருந்தாங்கன்னா அந்த ரீசனை அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாம வச்சிருந்திருக்காங்க. ஒரு சர்வெண்ட்டை விட ரொம்ப கீழ்த்தனமாக தான் நடத்திருக்காங்க இவளை. நான் சொல்லி காட்டணும்னு சொல்லலை, ஆனால் பண்ணாத ஒரு தப்புக்காக இவளை நாட்டை விட்டே துரத்தி இவளை கொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஹீரோவோட மைண்ட் வாய்ஸ். என்னாச்சு, ஏன் மூஞ்சியை மறுபடியும் வில்லை மாதிரி வச்சிருக்கீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, நீங்க போய் நல்லா தூங்குங்க, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. நான் அமைதியை க்ளீன் பண்ண ட்ரை பண்றேன், நீங்க போய் தூங்குங்க. அவ யாரை பத்தியும் தப்பா நினைச்சது இல்லை, அவ யாரை பத்தியும் தப்பாவும் பேச மாட்றா. அவளோட ஃபேமிலி, அவளோட ஃபியான்சி, அந்த பிரின்ஸ், ஏமாத்தின பிரின்ஸ், அவனை பற்றியும் அவன் தப்பாக நினைக்க மாட்டா. ஏன் தான் அப்படி இருக்கான்னு தெரியல. அதனால தான் இவன் ரொம்ப ஒரு நல்ல பொண்ணாக இருக்கா. இவ கண்ணில் ஒரு பழி வாங்கின உணர்ச்சி எதுவுமே இல்லை, இன்னசென்ட் மட்டும் தான் தெரியுது. இவன் நல்ல பொண்ணு. இப்போ நான் மட்டும் இவ்வளோ இடத்துல இருந்தேன் ஒரே செகண்டில், அதை பற்றி அவள் கோவமே போடல. நான் நினைக்கிறேன் அவங்க யாரையும் அவள் வெறுப்பாக பார்க்கல போல. சொல்கிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்குது, ஆனால் அதை சொல்கிறதுக்கு மறுக்கிறாவ. எனக்கு அது மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இருந்தாலும் அவள் ஒரு வேளை பயத்தினாலேயும் இல்லை அவங்க மேலே இருக்க சுயமரியாதைனாலும் சொல்லாமல் இருக்கலாம். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஐயோ நிறுத்து, சாரி, உங்களுக்கு என்ன வேணும்? ஐயோ, இவ தான் என்னோட நியூ சர்வெண்ட். இவளை நான் வீடு கிளீன் பண்றதுக்காக புதுசா நான் வேலைக்கு சேர்த்திருக்கேன். கேட் லேடி, நைஸ் டு மீட் யூ. என்னோட ஏமே நான் ரொம்ப வேகமா இருப்பேன், நான் ரொம்ப பத்திரமா இருப்பேன், நான் ரொம்ப கியூட்டா இருப்பேன். இவளோட நேம் எனக்கு சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல, அதனால நான் கேட் லேடினே சொல்றேன். நீங்களே அதே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. என் பேரு மியாச்சான், நான் சட்டாயிரு கொரியர் கம்பெனியில நான் வேலை பார்க்குறேன். ஹீரோ, அவ என்னோட பார்சலை டெலிவரி பண்ணுவா. ஓ அப்படியா, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்க உங்க மூளை யூஸ் பண்ணி ஒரு வேலைக்காரி வச்சிருப்பீங்க, நான் கொஞ்சம் நேரம் எதிர்பார்க்கல. டீமன் லார்டு, என்னது டீமன் லார்டா? அது என்னோட சாதாரண நிக் நேம், வரது இல்லை. டீமன் லார்டு, உங்களோட சர்வெண்ட் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. இவ்வளோ அக்யூரேட்டா அந்த ரீசெண்ட் பேப்பர்ல பதிவு பண்ணி வச்சிருக்காங்களே. இது கசப்பா இருந்தாலும் பரவாயில்ல, இது ஸ்மூத்தா பார்த்துக்கலாம். தேவைப்படுற நேரத்தில் என்னோட சொடக்கு போட்டு அந்த பவர் ரிலீஸ். டீமன் லார்டு, இதை நான் பார்த்துக்கிறேன். கஸ்டமரோட சேஃப் தான் எங்களுக்கு எப்போ முக்கியம். ஹீரோயின், தேங்க்யூ சொல்றாங்க. கேட் லேடி, என் மூஞ்சிக்கு முன்னாடி போகலாதீங்கப்பா. நேராஸ் கொண்டது வெளியே தான் எங்கள் கம்பெனி இருக்கு. மியாச்சான், நீ ஒரு பேக்கேஜ் எடுத்துட்டு போக முடியுமா? மியாச்சான், நான் கண்டிப்பாக எடுத்துட்டு போகிறாளா? மியாச்சான், அந்த பாக்ஸில் என் மேஜிக்கல் போர்ஷன் இருக்கு, இந்த டவுன் எடுத்து போய் கொடுக்கணும். அதில் உங்களோட மேஜிக் போர்ஷன் தான் ஹை டிமாண்ட் இருக்கு. கைஸ், இதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோவுக்கு ஹியூமன்ஸு பிடிக்காது. ஏன் சொல்கிறேன்னா, மியாச்சான் கேட்பாங்க, ஏன் சிட்டியில் இருக்கக்கூடாதான்னு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ சொல்லுவான்,
அங்கே ஹியூமன்ஸ் இருப்பாங்க, அதனால நான் வரல அப்படின்னு சொல்கிறோம். ஓ, நம்ம வந்துட்டோமா, இதான் டீமன் லார்டோட குகையா? ஏய், ஒரு சவுண்டு கேட்குது, டீமன் லார்டு, மனித குட்டிகளை இங்கேருந்து ஓடிடுங்க சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்போ டீமன் லார்டு ஜஸ்ட் என் நிக்னேமா? அத்தனமா நானும் சொன்னேன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். மியாச்சா, நீங்கள் ஆர்டர்லாம் பண்ணுவீங்களா? பண்ணுவோமே. மியாச்சா ஒரு புக்கு கொடுக்குது. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு எல்லாமே நல்லா இருக்குது, இருந்தாலும் வந்து எனக்கு சூஸ் பண்ண தெரியல, நீயே சூஸ் பண்ணு, எனக்கு பொண்ணுங்களை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, நீ சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொடுக்குறான். நான் ஒரு நாள் உங்களுக்கு இதை திருப்பி பே பண்ணிடுவேன். இல்லை, அதெல்லாம் எனக்கு வேணாம், இருந்தாலும் நான் பே பண்ணுவேன். ஏன்னா வந்து அன்னைக்கு கூட எனக்கு கேக் வாங்கி தந்தீங்க, நான் வந்து திருப்பி நான் பே பண்ணணும், அது என்னோட கடமை அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இந்த புக்கில் இருக்க பொருளை வாங்க மறுத்த, நான் இந்த புக்கில் இருக்க எல்லா பொருளையும் வாங்கிடுவேன். ஓகே, நான் வாங்கிக்கிறேன். ஏன் மூஞ்சி எப்படிலாம் வச்சுருக்கீங்க? மியாச்சான், டீமலோட வாயை மூடன்னா அவரோட இதை மறுத்துரு. இல்லை, அவருக்கு நான் கடன்பட்டிருக்கேன், அதனால வந்து அவரோட மறுக்க முடியாது. சரி, அப்படின்னா ஓகே, நான் என்னோட கில்லர் பஞ்ச் மூவ் ஆல உன்னை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமெடி பண்ணிட்டு இருக்கோம். ஹீரோ கையை பிடிச்சி முறிக்கலான்னு ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஆர்டர் போட்டாங்க. ஆர்டர் போட்டது 2 பேருக்கும் வந்துருச்சு. ஹீரோயின் பார்த்துட்டு இந்த மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்குது, இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம ஹீரோ ஆர்டர் போட்டு வந்துச்சு. ஹீரோ லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறான். என்னென்னு கேட்டது, அது ஒரு சாதாரண பொருள் தான், அது நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதை என்ன பர்பஸ்க்காக வாங்கியிருக்கேன், அதுவும் சார்லட்டுக்காக தான். அவளுக்கு லாட்ரி மாதிரி தான் பொருள் பிடிக்கும், இதெல்லாம் அப்படி குடிக்கிறேன், இது ஒரு நாட்டி, இது நாட்டி வச்சு நான் வந்து இவ்வளோ சந்தோஷப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோ. உடனே மியாச்சானுக்கு மைண்டு எங்கெங்கேயோ போகுது. மியா நினச்சதுனால ஹீரோயின் பயப்படுறாங்க. இந்த பஞ்சிங் பேக்கை குத்தி உன்னோட பழிவாங்கின உணர்ச்சியெல்லாம் தீர்த்துக்க. ஆமாம், அந்த பஞ்சிங் பேக்கில் யார்? உன்னோட பழைய ஃபியான்சி. இல்லை, எனக்கோ வரல, அவனை பழி வாங்குறதுக்கு எனக்கு எந்த எண்ணமும் இல்லை. அப்போ இது சாதாரண விஷயம் இல்லை, இன்னும் நிறையா இருக்குது, என்கிட்ட அவள் சொல்ல மாட்டா, என்கிட்ட மறைக்கிறா. சரி, நீ பழி வாங்க உணர்ச்சியோடலாம் வேணாம். சரி, நீ வேணா என்ன அட்டாக் பண்ணு, என் மேலே அட்டாக் பண்ணு. மியாசானோ, அப்போ நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்களா? உங்கள் மேலே அட்டாக் பண்ண சொல்கிறீங்களா? என்னால் அட்டாக் பண்ண முடியாது. நம்ம ஹீரோ பின்னாடி போய் நிற்கிறாங்க. நம்ம ஹீரோ, அப்போ நீ அட்டாக் பண்ண வேணாம், என்ன நானே அட்டாக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொடக்கு போட்டு அவன் மேலே அவனே அட்டாக் பண்ணிக்கிறான். இப்போ நீ அட்டாக் பண்ணதில் உனக்கு ரிலீஃப் ஆகிருக்கும், நீ வந்து இப்போ ஹாப்பியாக இருப்ப, யாரோட கண்ட்ரோல்லே நீ இல்லை. அதே மாதிரி நானும் எப்போ உன்னை விட்டு போக மாட்டேன், இது உன் வீடு, நீ என்ஜாய் பண்ணு, என்னை பற்றி கவலைப்படாத, நான் மேஜிக் வச்சு ஹீல் பண்ணுவேன். என்ன இருந்தாலும் உங்களால் அந்த பட்டை அடி வலிக்குமே, அது இருந்தாலும் நீ ஹாப்பியாக இருக்கல, அது எனக்கு போதும். என் கையால் அடி வாங்கினா இப்போ சொல்ல வைக்கிறீங்களா? நம்ம ஹீரோ அதை மேஜிக் வச்சு ஹீல் பண்ணிட்டு, என்ன இருந்தாலும் உங்களை அடித்தது என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது, ஐ எம் ரியலி சாரி, என் கையால் அப்படி உங்களை அடிச்சிட்டனே. மியாசான், எங்களுக்கு ஒரு சில பொருள் ஆர்டர் பண்ணோம். சொல்லுங்கள் ஆர்டர் பண்ணிடலாம். பெட்டு, ரிங்கு, குழந்தைங்க விளாட்ற பொருள் எல்லாத்தையும் நினச்சா ஹாப்பியாக வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்கா. ஆமாம், எங்களுக்கு எதுக்கு அது? அப்படியே அவங்க 2 பேரும் பார்க்க அந்த எபிசோடு அப்படியே முடியுது. அப்படியே எபிசோட எண்டில் கடைசியாக அவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு போகுது. அப்படியே அந்த எபிசோடு முடியுது. காய்ஸ், உங்களுக்காக கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போட்டிருக்கேன், முடியலை, 2 நாள் லேட் ஆயிடுச்சு, இருந்தாலும் வந்து சாரி காய்ஸ், சாரி சொல்லிக்கிறேன். இதோட அந்த எபிசோடு முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல எபிசோட மீட் பண்ணலாம். டாட்டா, பாய் பாய்.